மணிப்பூர் மாநிலத்தில் ஏற்பட்ட கலவரத்தில் ஆயிரக்கணக்கானோர் தங்களுடைய வாழ்வாதாரத்தை இழந்து தவித்து வருகின்றனர். இது பற்றி பல்வேறு கருத்துக்கள் சமூக வலைதளங்களில் பகிரப்பட்டு வருகின்றன. மணிப்பூரின் தற்போதைய நிலை மற்றும் பிரச்சனைகளை பற்றி பேராயர் அவர்களிடம் சில கருத்துக்களை கேட்கலாம். இவர் CSI கோவை திருமண்டலத்தின் பேராயர் பேரருள் திரு திமோதி ரவீந்தர் அவர்கள். இவர் கோவை, திருப்பூர் மற்றும் நீலகிரி மாவட்டங்களில் உள்ள அனைத்து CSI திருச்சபைகளுக்கும் நிறுவனங்களுக்கும் தலைவராக பொறுப்பு வகிக்கிறார். தொடர்ந்து பேராயர் அவர்கள் கிட்ட மணிப்பூர் நிலைமை பற்றியும் அங்கு நிலவி வரும் பிரச்சனைகளை பற்றியும் கேட்கலாம். வணக்கம் ஐயா. வணக்கம். மணிப்பூர் மாநிலத்தை பற்றின உங்களுடைய கருத்துக்கள் என்னங்க ஐயா? இதை குறித்து சமீப நாட்களில் காலங்களிலே என்னுடைய நண்பர்கள், உடன் ஊழியர்கள் அவர்கள் எல்லாரும் எழுப்பின கேள்வி, மணிப்பூரை பற்றி நீங்கள் சொல்லாமலே இருக்கிறீர்கள், நம்முடைய நிலைப்பாடு என்ன, உங்களுடைய பார்வை என்ன என்று கேட்டார்கள். அப்பொழுது நான் ஒன்றும் பேசவில்லை. ஆனால் இப்பொழுது அதற்கென்ற ஒரு வேளை வந்திருக்கிறது என்று நான் நினைத்து அதற்காக தான் இந்த பதிவை நான் செய்கிறேன். மணிப்பூர் இந்தியாவில் இருக்கின்ற வட கிழக்கு பகுதியிலே இருக்கின்ற ஒரு மாநிலம். அதிலே மைத்தி 50 விழுக்காடுகள், நாகாசோ 20 விழுக்காடுகள், குக்கி சுமார் 18 விழுக்காடுகள் குழுக்களாக இவர்கள் வசித்து வருகின்றனர். மணிப்பூரினுடைய ஜனத்தொகை 30 லட்சம். இந்த மணிப்பூர் மாநிலம் என்பது நமக்கு அருகாமையில் இருக்கின்ற மியான்மார் எல்லையாக கொண்டிருக்கின்ற மாநிலம். Within the Meiteis, there are Hindus, Christians, Sanamahists and Pangals. பங்கல்ஸுங்கிறது யாருன்னா மைத்தி மக்கள் மத்தியிலே வாழ்கின்ற இஸ்லாமிய மக்கள். குக்கீஸ், they are predominantly Christians and they are Protestant Christians. Zo இனத்து மக்கள், they are descendants of Kuki tribe. இப்போ உங்களுக்கு நான் ஒரு தகவலாக சொல்லணும்னு ஆசைப்படுறேன். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர் சுதந்திர போராட்டத்திற்காக போராடின பொழுது இந்த குக்கி இனத்து மக்கள் அவர்களோடு போராடினார்கள் நம் நாட்டிற்காக. அது மட்டுமல்ல, ஒலிம்பிக் பந்தயத்திலே பதக்கம் வாங்கின மேரி கோம் இந்த குக்கி இனத்தை சார்ந்தவர். இன்னும் சொல்ல போனால் இம்பால் பட்டணத்திலே இவரை கொண்ட ஒரு வீதி இவருடைய பேரில் இருக்கிறது. 2020ஆம் ஆண்டில் இவருக்கு பத்ம விபூஷன் என்ற பட்டமும் கொடுக்கப்பட்டது. மணிப்பூர் பிரத்யேகமாக 2 நிலப்பரப்பாக பார்க்கலாம். ஒன்று பள்ளத்தாக்கு, இன்னொன்று மலை சார்ந்த இடம். இந்த பள்ளத்தாக்கு என்பது 10 விழுக்காடுகள் பரப்புள்ளதாகவும், மலை பிரதேசம் 90 விழுக்காடுகள் பிரதேசமாக 2 பிரதேசமாக இருக்கிறது. இந்த பள்ளத்தாக்கிலே மைத்தி இன மக்களும், மலை பகுதிகளிலே குக்கி இன மக்களும் வாழ்ந்து வசித்து வருகிறார்கள். மணிப்பூரிலே கிட்டத்தட்ட 16 மாவட்டங்கள் இருக்கிறது. அதிலே 6 மாவட்டம் அட்டானமஸ் டிஸ்ட்ரிக்ட் கவுன்சில் என்று தன்னாட்சி கொண்டுள்ள மாவட்டங்களும் இருக்கிறது. அடுத்தது மணிப்பூர் மாநிலத்திலே 15 மொழிகள் பேசப்படுகிறது. இது மணிப்பூரை குறித்ததான என்னுடைய ஒரு சிறிய கருத்து. சமூக வலைத்தளங்களில் மணிப்பூர் பிரச்சனை அப்படியே மத பிரச்சனையாக சித்தரிக்கப்படுது. இதில் உங்களுடைய பார்வை என்னங்கய்யா?
இந்த வருடத்திலே மார்ச் மாதத்திலே 27ஆம் தேதி மணிப்பூர் மாநில உயர்நீதி மன்றத்தின் ஒரு ஆணை, மெய்த்தி மக்களுக்கு சலுகைகள் கொடுக்கப்படலாம் என்ற ஒரு பரிந்துரை ஆணையாக கொடுக்கப்பட்டது. இப்பொழுது presently this order is kept in abeyance. இதன் நிமித்தமாக இது முதல் முறையாக இந்த பிரச்சனை, இந்த இந்த கேள்வி எழுப்பப்படவில்லை. ஏற்கனவே பல ஆண்டுகளாக இந்த காரியம் வழக்கிலே நீதிமன்றத்திலே வந்து கொண்டிருக்கிறது. இந்த சலுகைகள் அளித்ததனுடைய நிமித்தமாக எதிர்ப்பு வந்தது, போராட்டம் ஆரம்பித்தது. ஏன் என்று சொல்லும் பொழுது, மைத்தி இனத்திற்கு சலுகைகள் என்று கிடைக்கப்படும் பொழுது, எஸ்டி ஸ்டேட்டஸ் கொடுக்கப்படும் பொழுது அவர்களுக்கு சலுகைகளும் அளிக்கப்படுகிறது. அந்த சலுகையிலே ஒரு சில சலுகைகள் நிலப்பரப்பை வாங்கி கொள்ளலாம், இன்னும் மற்ற சலுகைகள் அவர்களுக்கு கிடைக்கப்பெறுகிறது. ஆகவே இந்த குக்கி இனத்தினுடைய மக்கள் மத்தியிலே ஒரு கேள்வி எழும்பி போராட்டம் எழும்பினது. vested interests and insurgents and militant groups இந்த விஷயத்தை தவறுதலாக பயன்படுத்தி பூதாகரமாக இதை சித்தரித்தனர். பிரத்யேகமாக ஒரு வாதம் மலைப்பகுதிகளிலே பாப்பி கல்டிவேஷன், அதாவது போதை பொருள் விதைக்கப்படுகிறது. இந்த பாப்பி கல்டிவேஷன் இஸ் பீங் கண்ட்ரோல்டு பை மியான்மார் ட்ரக் லார்ட்ஸ் அண்ட் மிலிட்டன்ட் குரூப்ஸ். இதில் வருகின்ற வருமானமும் ரேஸ்டு ஃபார் மிலிட்டன்ட் ஆக்டிவிட்டீஸ் என்று சொல்லி அங்கிருக்கின்ற என்னுடைய கவுண்டர் பார்ட்ஸ், நம்முடைய நண்பர்கள் மூலமாக சொல்லப்படுகின்ற ஒரு காரியம். இதை ஏன் மத பிரச்சனையாக மாற்றியிருக்கிறார்கள் என்று சொல்லும் பொழுது, பல ஆண்டுகளுக்கு முன்பதாக இதே மணிப்பூர் மாநிலத்திலே the militant groups killed 3 Catholic priests. அதில் ஒரு priest he is from Kerala. அப்பொழுது அதை குறித்து யாரும் பேசவும் இல்லை, அதை குறித்து சர்ச்சையாக அது பேசப்படவும் இல்லை. ஆகவே அது அந்த நாட்களிலே அந்த இனங்களுக்கு இடையே ஏற்பட்ட ஒரு கருத்து வேறுபாடாக பார்த்தது. இதுவும் அப்படியாக தான் பார்க்கப்பட வேண்டியதாக இருக்கிறது என்பதை நான் எனக்கு வருகின்ற தகவல்களை வைத்து நான் சொல்ல இருக்கிறேன். ஆனால் பல பல நேரங்களிலே அந்நிய சக்திகள் இதை தவறுதலாக பயன்படுத்தி இது ஒரு மத பிரச்சனை, இட் இஸ் நாட் a tribal conflict but it is a religious conflict என்று சொல்லி இதை சித்தரித்திருக்கிறார்கள். அதிலே மைத்தி இன மக்களை இந்த சூழ்நிலையிலே குக்கி இன மக்கள் உதவி செய்திருக்கிறார்கள். குக்கி இனத்தை சேர்ந்தவர்கள் மைத்தி இன மக்கள் பாடுபடுவதை கண்டு உதவி செய்திருக்கிறார்கள். இந்த நேரத்தில் நான் ஒரு தகவலை உங்களுக்கு நான் சொல்ல இருக்கிறேன். நேற்று தினத்தினுடைய ஹிந்து பத்திரிகையிலே 7ஆம் பக்கம் என்று நான் நினைக்கிறேன். இந்த 7ஆம் பக்கத்திலே பிகம் அ உபுண்டு டீச்சர் என்ற ஒரு அழகான ஒரு எஜுகேஷன் ப்ளஸ் காலத்தில் ஒரு அறிக்கையை நான் வாசித்தேன். அதில் என்ன சொல்லப்படுகிறது, உபுண்டு என்பது ஒரு ஆப்பிரிக்க நாட்டினுடைய ஒரு கருத்து. அவர்கள் சொல்வது இன்டர்டிபெண்டன்ஸ், மை லைஃப் இஸ் இன்டர்ட்வைன்டு வித் அதர்ஸ். நான் ஒருவன் மகிழ்ச்சியாக இருப்பது சரியல்ல, என்னை சார்ந்திருக்கிறவர்களும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும்
என்ற ஒரு பெரிய ஒரு மனிதத்தை நிலைநிறுத்துவது என்ற ஒரு அழகான கருத்தை தான் நான் நேற்றைய தினத்தில் அதை படித்தேன். இந்த வேளையிலும் கூட மணிப்பூரில் இருக்கின்ற குக்கி மற்றும் மைத்தி இன மக்கள் இருவருமாக சேர்ந்து நாம் எல்லாரும் ஒரு தாய் மக்கள் ஒற்றுமையாக இருந்து நாம் செயல்படும் பொழுது மனிதம், ஹியூமனிட்டி மஸ்ட் ஸ்டாண்ட் டால். தட் இஸ் இம்பார்ட்டண்ட். ஒருவர் அவதிப்படும் பொழுது, துன்பப்படும் பொழுது அது மற்றவர்களுக்கும் பாதிப்பு ஏற்படுகிறது என்பதை உணர்ந்த வகையிலே நாம் அதை யோசிக்க வேண்டும். நம் நாட்டிற்கு மணிப்பூருடைய முக்கியத்துவம் என்னங்கய்யா? மணிப்பூர் மாநிலத்தின் வழியாக இந்தியா, மியான்மார், தாய்லாந்து நெடுஞ்சாலை வருகிறது. There is this highway through Manipur which connects India, Myanmar and Thailand. இந்த நெடுஞ்சாலை ஆனது கிழக்கு பக்கம் இருக்கின்ற நாடுகளோடு வர்த்தகம் செய்வதற்கு எளிதாக இருக்கிறது. இந்த வர்த்தகம் ஒரு இன்றியமையாத ஒரு பொருளாதாரத்தினுடைய ஒரு அடிப்படையிலே இயங்குகின்ற ஒரு சாலையாக இருக்கிறது. அதற்கு மேலாக இன்னும் ஒரு காரியம், கடந்த நாட்களிலும் கூட இதை குறித்து செய்தித்தாளிலே நாம் எல்லாரும் வாசித்திருப்போம். குக்கி இன மக்கள் வாழ்கின்ற அந்த இடம் மோரே என்ற இடம். இந்த மோரே என்ற இடத்திலே மற்ற மாநிலத்திலிருந்து வருகின்ற மக்கள் அங்கே தங்கியிருக்கிறார்கள். தமிழ்நாட்டிலிருந்து நம்முடைய தமிழ் மக்களும் அங்கே தங்கியிருக்கிறார்கள். சமீப நாட்களிலே செய்தித்தாளிலே, இணையதளங்களிலே நாம் கேட்டது, மிலிட்டன்ட் டாக்ஸ் என்ற ஒரு வரி வசூலிக்கப்பட்டு வருகிறது. இது நம்முடைய நாட்டினுடைய முன்னேற்றத்திற்கு சரியாக இருக்காது, இது தவறானது என்பதை அங்கிருக்கிற மக்கள் அறிந்து இப்பொழுது தமிழ்நாட்டிற்கு மக்கள் திரும்ப வந்து கொண்டு இருக்கிறார்கள், மற்ற மாநிலத்திற்கும் திரும்ப வந்து கொண்டு இருக்கிறார்கள். இதை வெஸ்டட் இன்ட்ரெஸ்ட்ஸ், இன்சர்ஜென்ட் குரூப்ஸ் இதை தவறாக பயன்படுத்தி இந்தியாவை ஒரு ஒரு எதிர்மறையான ஒரு நெகட்டிவாக ப்ரொஜெக்ட் செய்கின்ற ஒரு காரியத்திலும் இவர்கள் ஈடுபடுகிறார்கள். அது மட்டுமல்ல, சீன தொலைக்காட்சியிலே, வலைத்தளங்களிலே இந்தியாவை எதிர்மறையான கருத்துக்களோடு அதை இணைக்கிறார்கள். ஏன் என்று பார்க்கும் பொழுது, இந்தியா அதிகமான வாலிபர்கள் கொண்ட நாடு. The only nation which has more than 50% of youth population. ஆகவே இந்த மேனுஃபேக்சரிங் MNCs look India as an opportunity. Manufacturing MNCs look India as an opportunity than China. China has an aging population. ஆகவே தான் சீனா இதை தவறுதலாக நம்முடைய காரியங்களை பார்க்கிறதோ என்பதை நாம் மற்ற செய்தித்தாள்களிலும் நாம் வாசிக்கிறோம். இந்த பிரச்சனையை எப்படி மேற்கொள்ளலாம் என்று நீங்கள் நினைக்கிறீங்க ஐயா? மணிப்பூரிலே நடந்திருக்கிற பிரச்சனையை பார்க்கும் பொழுது அது that should not have happened. வழிபாட்டு இடங்கள் நாசமாக்கப்பட்டிருக்கிறது, தேவாலயங்கள் இடிக்கப்பட்டிருக்கிறது. இது மிகுந்த கண்டனத்திற்கு உரியது. மணிப்பூர் மாநிலமே சமீப நாட்களிலே செய்தித்தாள் மூலமாக சொல்லப்பட்டு வருகிற ஒரு காரியம், that there will be renovation, rehabilitation and reconstruction of all worship places. குறிப்பாக தேவாலயங்கள் மீண்டுமாக பராமரிக்கப்படும்
என்பதை நான் நம்புகிறேன். இதன் மூலமாக ஒரு பெரிய தீர்வு காண முடியும் என்று நான் நினைக்கிறேன். அது மட்டுமல்ல, கோயம்புத்தூர் திருமண்டலம் தென்னிந்திய திருச்சபை இதை சார்ந்திருக்கின்ற நான் இந்த கோயம்புத்தூர் திருமண்டலத்திற்கு உட்பட்ட கல்லூரிகளிலே அங்கே பாதிக்கப்பட்டிருக்கின்ற குடும்பத்திலே பெண்களோ ஆண்களோ கல்வி சலுகைகள் கொடுக்கலாம் என்று நாங்கள் யோசித்து இதன் மூலமாக அவர்களுக்கு உதவி செய்யவும் நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். அதிலே கல்வி சலுகைகள் மட்டுமல்ல, முடிந்தால் மற்ற மெட்டீரியல் ஹெல்ப் இதை கூட அங்கு இருக்கின்ற சர்ச் ஆஃப் நார்த் இந்தியா our counterpart, North East Diocese of the Church of North India அல்லது ரோமன் கத்தோலிக்க திருச்சபையினுடைய கார்டினல் ஆஸ்வால்ட் கிராசியாஸ் இவர்கள் மூலமாக நாம் உதவி செய்யவும் நாம் யோசிக்கலாம். நிச்சயமாக இந்த ரெனோவேஷன் அண்ட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் என்ற இந்த ப்ராசஸ் சீக்கிரமாக ஆரம்பிக்கப்பட வேண்டும். ஏனென்றால் அங்கே வழிபாட்டு ஸ்தலங்கள் இடிக்கப்பட்டிருக்கிறது என்றால் that becomes a part of their life and witness in the community. ஆகவே நிச்சயமாக மாநிலம் இதற்குண்டான எல்லா ஏற்பாடுகளையும் செய்து கொண்டிருக்கிறது என்பதை நாங்கள் விசுவாசித்து, மிக குறிப்பாக இந்த மக்களுக்காக நாங்கள் அனைவரும் தென்னிந்திய திருச்சபை கோயம்புத்தூர் திருமண்டலத்தில் இருக்கிற நாங்கள் அனைவரும் அவர்களுக்காக பிரார்த்தனை செய்கிறோம். பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்காக நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். எங்கெல்லாம் உதவி தேவைப்படுகிறதோ அங்கெல்லாம் உதவிகளை செய்ய நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். இப்படியாக மனிதத்தை நிலைநிறுத்துவதற்காக எந்த காரியம் எடுத்து செய்யப்படுகிறதோ அப்படிப்பட்ட ஒரு இயக்கத்தோடு நாங்கள் கரங்களோடு சேர்ந்து இணைந்து அந்த மாநிலத்திற்கு உதவி செய்ய நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். ஹியூமனிட்டி மஸ்ட் ஸ்டாண்ட் டால். நாம் எல்லாரும் ஒரு தாய் மக்கள், ஒற்றுமையாக வாழ்ந்து அமைதியாக ஃபார் அ பீஸ்ஃபுல் வித் ஹார்மோனி அண்ட் அமிட்டி, இப்படியாக தான் நாம் ஒவ்வொருவரும் இந்த உபுண்டு கொள்கையிலே சொன்னது போல மற்றவர் எல்லாரும் மகிழ்ச்சியாக இருக்கவும் நானும் மகிழ்ச்சியாக இருக்கவும் என்ற அந்த ஒரு மனித எண்ணத்தோடு நாம் வாழ வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். ஐயா, இப்போ மணிப்பூர் பிரச்சனை 2 இனத்திற்கான பிரச்சனை மட்டும்தான், ஆனால் இது அப்படியே மத பிரச்சனையாக சித்தரிக்கப்பட்டிருக்கு அப்படின்றத ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கீங்க. அதே போல் இனி வரும் காலங்களில் இதை எப்படி கையாளலாம் அப்படின்ற விஷயத்தையும் ஆழமாகவும் அழுத்தமாகவும் எங்களுக்கு சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய மேலான கருத்துக்களுக்கு நன்றிங்க ஐயா. நன்றி.